What is export backup? எதுக்காக யூஸ் பண்றோம் export backup? எந்தெந்த டைம்ல யூஸ் ஒரு லாஜிக்கல் பேக்கப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சார். What is logical backup? Correct தான். What is logical? அதான் So database கனெக்ட் பண்ணி பேக்கப் பண்ணிக்கலாம். database கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுக்கிறது தான் லாஜிக்கல் பேக்கப், ரைட்? ஓகே. இப்போ ஃபுல் பேக்கப் எடுக்க முடியுமா எக்ஸ்போர்ட்ல? எக்ஸ்போர்ட்ல ஃபுல் பேக்கப் எடுக்க முடியுமா? டேட்டாபேஸ் டவுன் பண்ணி டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்க முடியுமா? சார் வாய்ஸ் இதான் இருக்கும். என் சைட்ல இருந்து இருக்காது. எல்லாருக்கும் அந்த மாதிரி கேக்குதா? எக்கோவா கேக்குதா? அங்க பாருங்க. ஓகே ஃபைன். சோ டேட்டாபேஸை டவுன் பண்ணி என்னால பேக்கப் எடுக்க முடியுமா? எக்ஸ்போர்ட் பேக்கப் ஃபுல் ஈக்குவல் டு y அப்படின்னு கொடுத்தேன். முடியாதா? சரி, சின்ஸ் சின்னதே கேக்குறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு லினக்ஸ் சர்வர் இருக்கு. ஓகே, லினக்ஸ் சர்வர் இருக்கு உங்ககிட்ட. ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஆரக்கிள் ஃபுல் டம்ப் டேட்டாபேஸ் டம்ப் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை வச்சு ஐ வாண்ட் யூ டு கிரியேட் டேட்டாபேஸ் வித் தட். ஓகே, எப்படி பண்ணுவீங்க அதை? ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா these are the options. ஓகே, அது எப்படி செக் பண்ணுவீங்க எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா these are the basic commands you need to give. Export the user ID password, ஓகே. சரி, யாருக்கா டவுட் ஏதாவது இருந்தா கால் பண்ணுங்க, பிங் பண்ணுங்க, இல்ல பேசுங்க. just stop me immediately. Okay, so user ID password கண்டிப்பா file equal to any file name, right? So exp user dot bmp னு கொடுக்கிறேன், right? And the log equal to and the log file name which அந்த ரிசல்ட்ல எக்ஸ்போர்ட் பண்றீங்களா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து it will be stored in the log file. exp user dot log, correct? அதுக்கு அப்புறம் ஹலோ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போதான் சார் ஜாயின் பண்ணேன். ஜூம் இல்ல இப்போதான் இன்ஸ்டால் பண்ணேன் சார். அதான் சார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் see. Okay, so இப்போ வந்து there are three options, right? One is full equal to y. Okay, இது ஆப்ஷன் இருக்கு. Okay, இன்னொன்னு schemas, that is owner equal to. So இப்போ வந்து எனக்கு schema level backup எடுக்கணும். So அந்த மாதிரி எடுக்கணும். schema level backup எடுக்கணும். You can give owner equal to schema names. Okay, Scott or any user name. Okay, so exp user அப்படின்ற மாதிரி யூசர் நேம் கொடுக்கணும், ரைட்? அது மாதிரி கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா tables. Okay, equal to some user schema dot table name. Okay, இப்போ டேபிள் நேம் கொடுக்குறீங்க, ஃபைன். இப்போ பார்ட்டிஷனா இருந்தா கோலன் p1 பார்ட்டிஷன் நேம். இப்போ அந்த என்னோட டேட்டாபேஸ்ல இல்ல என்னோட ஸ்கீமால என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஷேக். ஹலோ ஷேக் சொல்லுங்க போகலாம். இப்போ என்னோட டேபிள்ல என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவீங்க? எனிவன் the list. பார்ட்டிஷன்ஸ் கிளாஸ் போச்சா இல்லையா? சொல்லுங்க. இப்போ என்னுடைய ஸ்கீமால எவ்வளவு பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஓகே, சரி. என்னுடைய டேபிளோட சைஸ் எப்படி செக் பண்ணுவீங்க? bytes from where? select bytes by 1024 as mb னு போட்டா எத்தனை எதுல இருந்து வரும்? table space sir. table space கிடையாது. ஆர்க்கிடெக்சர் இது வந்து ஃபண்டா உள்ள நீங்க எல்லாம் படிச்சிருக்கணும்.
fine. Okay. So அது இல்லாம you have query parameter. Query parameter இருக்குன்னு தெரியுமா? Okay. Okay, let's see everything வந்து ஒண்ணா பார்க்கலாம். Okay. So இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ். ஓகே, என்ன டைப் ஆஃப் பேக்கப் எடுக்க போறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா வந்து இந்த ஃபுல் ஈக்குவல் டு y வாட் எவர் இட் இஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ரைட்டா. ஸோ இது இல்லாம யூ ஹேவ் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர், தட் இஸ் பஃபர் ஆர் டைரக்ட். ஓகே, இது கொடுப்பீங்க, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கொடுப்பீங்க. பஃபர் ஈக்குவல் டு சம் வேல்யூ லைக் யூ கேன் கிவ் லைக் 20m to 10m வரைக்கும் கொடுக்கலாம். 10m or 20m அந்த அளவுக்கு கொடுத்துட்டு சொன்னீங்க. ஓகே, அண்ட் டைரக்ட் ஈக்குவல் டு y கொடு. எதர் எனிதிங் லைக் ஒன்னு பஃபர் கொடுங்க இல்ல டைரக்ட் கொடுங்க. டைரக்ட் கொடுத்தீங்கன்னா you skip the SG and directly writes into external buffer. The SG போய் ரீட் ஆகுது, டைரக்டா போய் external buffer ரைட் பண்ணி அப்படியே உங்க டம்ப் ஃபைல் ரைட் பண்ணுவோம். ஓகே, அது பட் எல்லா டேபிள்ஸ்க்கும் செட் ஆகாது. சம் வில் கோ ஆட்டோமேட்டிக்கலி டு கன்வென்ஷன் மோட். ஓகே, பட் நீங்க பஃபர் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இட்ஸ் ஃபைன். எதர் யூ கேன் கிவ் பஃபர். பஃபர்னா என்ன, பை டிஃபால்ட்டா 2k ரீட் பண்றதுக்கு பதிலா ஒரு 10 MB ரீட் பண்ண பல்கா ரீட் பண்ணி இட் ரைட் இன்டு தி டம்ப் ஃபைல். அதுக்கு தான் வந்து பஃபர் ஆர் டைரக்ட் கொடுக்குறீங்க. ரைட்டா? சரி, I think this is இது வந்து இம்போர்ட்டோட ஹெல்ப். ஓகே, I'll take export it also. So user ID, buffer, file. Okay, I'll come to this purpose later. Okay, so இவ்வளவு ஆப்ஷன்ஸ் மேக்ஸிமம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? இப்போ நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம்? ஷூரா. ஸோ ஃபுல் ஈக்குவல் டு வேணா ஃபுல் ஸ்கீமாவும் எடுக்கும், ஐ மீன் ஃபுல் டேட்டாபேஸும் எடுப்பேன், எக்ஸப்ட் சிஸ்டம் தவிர மொத்தம்லாம் எடுத்துருவோம். ஃபுல் ஓனர் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்கீமாவோ அந்த ஸ்கீமா மட்டும் தான் கொடுப்போம். டேபிள்ஸ்ன்றது லைக் யூசர் டாட் சம் டேபிள்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டேபிள் கொடுக்கறதா யூ கேன் கிவ் லைக் திஸ் யூசர் டாட் டேபிள் நேம் like what I can do like this star.emp comma star.dep இப்படி கொடுத்தீங்கன்னா it will take only 2 tables. ஸோ அந்த மாதிரி ரைட்டா. ஸோ பார்ட்டிஷன் கொடுக்குறதா இப்போ வந்து EMP வந்து பார்ட்டிஷன் டேபிளா இருந்தா EMP கோலன் சிங்கிள் பார்ட்டிஷன் நீங்க எடுக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன பார்ட்டிஷன் இருக்குன்னு செக் பண்றதுக்கு வந்து யூ கேன் செக் திஸ் வியூ. user underscore tab underscore subpartitions. அதே மாதிரி இண்டெக்ஸஸ்க்கு யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் பார்ட்டிஷன்ஸ். யூசர் அண்டர்ஸ்கோர் தட்ஸ் ஆல் சப் பார்ட்டிஷன் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் சப் பார்ட்டிஷன்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் பார்ட்டிஷன்ல பார்ப்பீங்க. ஓகே, இந்த வியூஸ் இருந்தாலும் தெரியும். அதே மாதிரி உங்களோட டேபிளோட சைஸ் செக் பண்றதுக்கு கண்டிப்பா செக்மெண்ட்ஸ், தட் இஸ் db underscore segments. செக்மெண்ட்ஸ் அதுல போய் பார்த்தா உங்களுடைய டேபிளோடைய சைஸ் செக் பண்றதுக்கு இந்த கமெண்ட். That is, you can give like this. Select sum of bytes divided by. Sir, question, அதாவது உங்க டேபிளோட சைஸ் எப்படி செக் பண்ணுங்க கேட்டா நீங்க இதை சொல்லக்கூடாது, இதுதான் சொல்லணும். இதே டிபிஎஸ் செக்மெண்ட் தான் சொல்லணும், இந்த சொல்லக்கூடாது. ரைட்டா? அப்புறம் எந்த காலம் கேட்டா நீங்க சொல்லலாம். ஆர் யூ கேன் சே லைக் பைட்ஸ் காலம் ஃப்ரம் டிபிஎஸ் செக்மெண்ட் சொன்னா போதும். ஓகே, ஃப்ரம் டிபிஎஸ் செக்மெண்ட்ஸ். ரைட்டா? அதே மாதிரி உங்களோட டேட்டாபேஸ் சைஸ் செக் பண்றதுக்கு சம் ஆஃப் பைட்ஸ் டிவைடட் பை 1024 whatever it is. இது நான் MB ல கொடுக்கிறேன். from db underscore என்னது data underscore files. ரைட் நா? ஸோ இதில் கூட பார்க்கலாம். இல்லை ஃபுல்லாக இது கொடுத்தீங்கன்னா ஃபுல் யூஸ் ஸ்பேஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் கிடைக்கும் டிபிஎஸ் செக்மெண்ட்ஸ்ல. ஓகே, இது வந்து ஃபுல் யூஸ் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்க டேபிள்னா வேற செக்மெண்ட் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் டேட்டா ஃபைலோட அலோகேட்டட் ஸ்பேஸ் செக் பண்றதுக்கு செலக்ட் சம் ஆஃப் பைட்ஸ் கொடுத்து நீங்க டிபி டேட்டா ஃபைல்ஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி செலக்ட் டேபிள் ஸ்பேஸோட ஈச் அண்ட் எவ்ரி டேபிள் ஸ்பேஸ் செக் பண்றதுக்கு செலக்ட் table space underscore name comma sum of bytes 1024
இது ரெண்டும் அலோகேட்டட் ஸ்பேஸ், இது வந்து யூஸ்டு ஸ்பேஸ் செக் பண்றதுக்கு. இப்போ நான் பேசுறதெல்லாம் புரியுதா? ஓகே, see மார்னிங் 7 to 9 வந்து ஃபண்டா 1 பேட்ச் எடுத்துட்டு இருக்கேன். வேணா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். யாருக்காவது ஃபண்டா 1 படிக்கிறதா இருந்தா, ஐ மீன் ரிவைஸ் பண்றதா இருந்தா, if you are interested they can join. கிஷோர் கிட்ட பேசுங்க, he will add in the group. இன்ட்ரஸ்ட் இருந்தா. ஓகே, ஃபண்டா 1 கான்செப்ட் எதுல இருந்து சார் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேபிள் ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்கோம்ல, டேபிள் ஸ்பேஸ்ல வந்து பிசிடிவி பிசியூஸ் அந்த கான்செப்ட் போயிட்டு இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எல்எம்டி டிஎம்டி டிஃபரன்ஸ் இன்னைக்கு சொல்லிட்டேன், பட் நான் ப்ராக்டிகலா எடுப்பேன் நாளைக்கு காலைல. டேபிள் ஸ்பேஸ் தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, லீவ் இட். ஓகே, சும்மா உங்களுக்கு ஐடியாக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்தேன், பட் யூ ஷுட் நோ திஸ். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே படிச்சிருக்கீங்க நீங்களா அந்த. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொடுத்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ ஒண்ணுனா பார்க்கலாம். கனெக்ட் டு தி டிவைஸ். இது ஒரு டேபிள் ஸ்பேஸ். A list of table space check பண்றதுக்கு I'm using this table space underscore name, file underscore name from dba underscore data underscore files. இது கொடுத்தனா I can see what list of table spaces பாருங்க. undo இருக்கு, users இருக்கு, system and sysocs இருக்கு. ரைட்டா? So இதுல I'm going to create one more table space. Okay, create table space user underscore data file. Okay, slash user2 or data slash orcl slash data file user underscore data 01.dbf size say 100 m கொடுக்கிறேன். Okay, இப்போ ஒரு user create பண்றேன் where I am going to add some more tables in that. Okay, create exp user, sorry, create user exp user identified by sgbt equal table space user underscore data. Okay, so now இப்போ நான் default table space கொடுக்கல என்ன ஆகும்? I mean இப்போ நான் கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் அந்த யூசரா லாகின் பண்ணி நான் கிரியேட் பண்ற டேபிள்ஸ்லாம் எங்க போகும்? 6x போய்டும். 6x க்கு போகும். சிஸ்டம்க்கு போகும். ஓகே ஓகே சார். பட் அது வந்து பழைய 8i அந்த மாதிரி வெர்ஷன்ல தான். ஓகே, exp user slash okay இப்போ வந்து உங்களுடைய டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் டிபி டேட்டாபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு தான் போகும் பை கிரியேட் பண்ணீங்கன்னா. ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டாபேஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, அந்த டேபிள் ஸ்பேஸ்க்கு நீ கிரியேட் பண்றது எல்லாமே போகும். ஓகே, அதான் டிஃபால்ட் ஸ்பேஸ். ஃபைன், கிரியேட். நிறைய நோட் பண்ணீங்க, நிறைய சொல்லுவேன், எழுதி வச்சுங்க. ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் எழுதணும், அதுதான் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, select star from all underscore objects. இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இதோட கவுண்ட் என்னன்றது லீவ் இட். again create table AO1s select star from AO. Okay, so ரெண்டு டேபிள் வச்சிருக்கேன். I'm going to do export for this. Export. Okay, so exp user slash sgbt file equal to say exp user dot dmp. Okay, log equal to anything exp
user dot okay export okay exp any name you can give okay log இது வந்து default next இப்போ நான் வந்து full equal to y கொடுக்கலாம் இல்ல நான் யூசர் நேம் கொடுக்க போறேன் ரைட் இப்போ owner equal to say I think since நான் அந்த ஓனரா கனெக்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே இப்போ ஸ்கீமா லெவல் எடுக்கும்போது you can just give like tables கொடுத்துக்கலாம் பட் என்னைக்குமே நீங்க ஓனரா எடுக்கும்போதோ இல்ல full எடுக்கும்போது always use sysdba or system mostly sysdba யூஸ் பண்ணலாம் தான் பெஸ்ட் என்னைக்குமே ரைட்டா டேபிள்ஸ் கொடுத்துக்கலாம் tables equal to AO, AO1 right அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பெர்ஃபார்மன்ஸ் பாராமீட்டர் என்ன கொடுக்கலாம் direct equal to y and statistics equal to இது வந்து mandatory statistics அதாவது இது கொடுக்கலாம் உங்களுக்கு வார்னிங் வரும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வார்னிங்ஸ் வரும் தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வார்னிங்ஸ் வரும் ஓகே இது கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வித்வுட் வார்னிங்ஸ் தான் வரும் ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய என்வரான்மெண்ட்ல நீங்க போகும்போது நிறைய டேபிள்ஸ் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க ரைட்டா கேதர் ஸ்டாட்ஸ் பண்ணும்போது இட் வில் கலெக்ட் அந்த டைம்ல நீங்க இது கொடுக்கலாம் எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்போ ஐ மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வார்னிங் எரர் வரும் அதை சால்வ் பண்றதுக்கு யூனிட்டிக்கும் இதுதான் உங்க ஃபார்மேட் இப்படிதான் நீங்க கொடுக்கணும் ரைட்டா இது வந்து டேபிள்ஸ்க்கு ஓகே இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு கிவ் ஓனர் எடுக்கிறேன் இல்ல ஃபுல் எடுக்கிறேன்னு வச்சுங்களா exp file log okay ये tables को बदला full equal to கொடுக்கிறோம் இது ஸ்டாட்டஸ் db இந்த ஃபார்மட்ல போடுங்க ஓகே சம் இன்டர்வியூல வந்து என்ன ஆர்டர்ல எடுக்குன்னு கேட்பாங்க ஓகே அப்ப இந்த ஆர்டர்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப வெரி ரேர் கேஸ் தான் அது மாதிரி யாரும் கேட்கறது கிடையாது பட் சில பேர் கேட்டிருக்காங்க எந்த ஆர்டர்ல எக்ஸ்போர்ட் எடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த ஆர்டர் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ரைட் ஃபுல் அப்படியே டிட்டோ சொல்லணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் டேபிள் ஸ்பேஸ் ப்ரொஃபைல்ஸ் யூசர் எல்லாமே சொல்லணும் சார் அந்த ஆர்டர் சொன்னா போதும் பேசிக் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற ஆப்ஜெக்டோட ஆர்டர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ லெட் இட் ரன் அண்ட் ஒரு கொஸ்டின் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் செக்மெண்ட் சேம் only சார் அப்ப எதுக்கு ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க அது சிஸ்டம்ல வாய்ஸ் வரன்னு சொல்லிட்டு என்னப்பா சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் சார் அது வந்து வாய்ஸ் கேட்கல இல்ல நான் கேக்குற டிஃபரன்ஸ் வந்து வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் செக்மெண்ட் ரெண்டுமே சேம் தான் சார் கிஷோர் செக்மெண்ட்ஸ்ங்கிறது டேபிள் இண்டெக்ஸ் அடுத்து மெட்டாடேட்டா வியூ இதெல்லாம் சேர்ந்துதான் செக்மெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ற டேபிள்ஸ்ல கிரியேட் பண்ற டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ற எல்லாமே ஆப்ஜெக்ட் அதாவது எஸ் எனிதிங் யூ கிரியேட் இன் தி டேட்டாபேஸ் இஸ் கால்ட் as ஆப்ஜெக்ட் ஓகே மெட்டாடேட்டா வியூ இல்ல மெட்டிலைஸ்ட் வியூ so whatever you create in the database is an object okay for example view synonym sequence எல்லாமே okay இந்த ஆப்ஜெக்ட்ல எது ஸ்பேஸ் எடுத்துக்குதோ லைக் டேபிள் இண்டெக்ஸ் கிளஸ்டர் ஓகே மெட்டீரியலைஸ்டு வியூஸ் ஓகே அது எல்லாமே வந்து அந்த கிளாப்ஸ் லாப்ஸ் இது எல்லாமே வந்து what do you say segments புரியுதா any object that takes space is called as segments view எல்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் எடுத்துக்குமா நான் சைஸ் வந்து 1 GB ஓகே பட் நான் வந்து ஒரு கிரியேட் வியூ செலக்ட் ஆஃப் தி டேபிள் நேம் கொடுக்கிறேன் அப்ப வியூவோட சைஸ் என்ன இருக்கும் தப்பா இருந்தா கூட சொல்லுங்க சார் நல்லா இன்டராக்ட் பண்ணோம் போர் அடிச்சிடும் இப்போ ஒரு டேபிளோட சைஸ் வந்து 1 GB ரைட்டா எப்படி கண்டுபிடிச்சேன் டிபிஎஸ் செக்மெண்ட்ஸ்ல போய் பார்த்து அந்த டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கிடைச்சிரும் அந்த வியூ கிரியேட் பண்ண கிரியேட் வியூ நேம் செலக்ட் ஆஃப் அந்த டேபிள் நேம் கொடுக்குறேன் அப்ப அந்த வியூவோட சைஸ் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அதுவும் டிக்ஷனரி தான் போய் ஸ்டோர் ஆகும் நாட் டேக் எனி ஸ்பேஸ் அது வந்து செக்மெண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்காது ஓகே so I mean it's not a segment okay it not take any space okay அதனால view வந்து it's an object it's not a segment
ஸ்பேஸ் எடுத்துக்காது. புரியுதுங்களா? சின்டாக்ஸ் செலக்ட், ஐ மீன் கிரியேட் வியூ வியூ செலக்ட் அந்த கொரியை மட்டும் தான் பேசுவோம். இங்க எப்போ அந்த வியூ அந்த கொரியை தான் கால் பண்ணும். வேற இன்டர்ன் இட் கோஸ் அண்ட் ரீட் தி டேபிள். அதனால இட் நெவர் டேக்ஸ் சைஸ். அது சைஸே கிடையாது. ஓகே, ஸ்பேஸ் கிடையாது ஆக்சுவலி. ரைட்டா? ஃபைன். இப்போ நம்ம ஃபுல் எடுத்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஓனர் கொடுக்குறோம். ரைட்டா? ஒரு ஸ்கீமா லெவல் பேக்கப் கொடுத்தா ஓனர். ஓகே, ஓனர் ஈக்குவல் டு சே use some other name. Okay, use இந்த எக்ஸ்போர்ட்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? நம்ம எதுக்காக வெஸ்ட் இது படிச்சிட்டு இருக்கோம். இந்த லாஜிக்கல் எக்ஸ்போர்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி சிலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் டேட்டாபேசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் டேட்டாபேஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்டிங் டேட்டாபேஸ், தட் இஸ் ஃபங்க்ஷன் டெஸ்ட்க்கு அதே டேட்டாபேஸ் வச்சிருப்பாங்க. ரைட்டா? அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐடி இல்ல யூஏடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரி டேட்டாபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் லைக் ப்ரீ-ப்ராட் என்வரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா வந்து ஸ்டேஜிங் டேட்டாபேஸ் கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன். இந்த 4 ஒரு ப்ராஜெக்ட்னா இந்த 4 கண்டிப்பா இருக்கும். இது டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கான ஒரு டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு என்வரான்மெண்ட். ஓகே, யூஏடி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த ஸ்டேஜிங் டேட்டாபேஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன். இந்த 4 டேட்டாபேஸ் இருக்கும். ரைட்டா? இப்போ சடன் என்ன பண்ணாங்க, ஒரு இஷ்யூ ப்ரொடக்ஷன்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டேபிள் ஏதோ ஆக்சஸ் பண்ணும்போது சம் ப்ராப்ளம் இருக்கு. ரைட்டா? இதுல ப்ரொடக்ஷன் ஏதோ சம் இஷ்யூ இருக்குன்னா அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? ஸோ அந்த இஷ்யூ நான் சால்வ் பண்றதுக்கு நான் போய் ப்ரொடக்ஷன்ல கை வைக்க முடியாது இமீடியட்டா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான். ஓகே, நமக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்கீமாவோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனலி நான் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடான டேபிள்ஸோ இல்ல அந்த ஸ்கீமாவோ எடுத்து we need to take the backup on production. அதை அப்படியே சிமுலேட் பண்ணாதான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? அதை அப்படியே சிமுலேட் பண்ணி டெஸ்ட்லயோ இல்ல டெவலப்மெண்ட்லயோ போடுவாங்க. ரைட்டா? அப்போ அந்த என்வரான்மெண்ட் அப்படியே சிமுலேட் பண்ணிட்டு அப்ப அந்த என்வரான்மெண்ட் அப்படியே சிமுலேட் பண்ணிட்டு நம்ம இங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். புரியுது? அந்த மாதிரி என்வரான்மெண்ட் அந்த மாதிரி இஷ்யூக்கு தான் நம்ம வந்து வில் டு த எது ஸ்கீமா லெவல் பேக்கப்போ இல்ல டேபிள் பேக்கப்போ அந்த டைம்ல தான் EXP IMP யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் எடுத்ததுல? சரி, புரியல ஃபாஸ்டா போறேன்னா ஃபாஸ்டா போறேன், ஏதாவது தான் சொல்லுங்க. சார் பேசுறது கொஞ்சம் கிளியரா கேட்கல சார். ஏதோ ஆமா கேக்குது, பட் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு மிங்கிள் ஆகுற மாதிரி அந்த மாதிரி அந்த வாய்ஸ் ஃபாஸ்டா பேசுறேனா அப்ப? மேபி இல்ல சார், அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீட் இல்ல, பட் இருந்தா அந்த வாய்ஸ் கேக்குறது வேர்ட்ஸ் சம்டைம்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஓ ஓகே ஓகே, 1 minute நான் சின்ன கால் மினிட் எடுத்துக்கலாம். 3%. Sorry guys. Okay. Well, now இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்போர்ட்ல வந்து we have seen user management, I mean user level, that is owner பார்த்திருக்கோம், டேபிள் பார்த்திருக்கோம், ஃபுல்லும் பார்த்தாச்சு. ரைட்டா? now இப்போ சில என்வரான்மெண்ட்ஸ் என்ன ஆகும்னா வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீமாவே எடுத்துங்களா, ஒரு 100 GB இல்ல 200 GB இருக்குன்னு வச்சுங்க.
ஓகே அந்த டைம்ல நான் போயிட்டு இந்த கமெண்ட் கொடுக்க முடியாது. ஓகே எக்ஸ்போர்ட் ஓனர் ஈக்குவல் டு அப்படி கொடுத்தோன்னு வச்சுங்களா, ஒரே ஃபைல் இட் வில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 50 GB இருக்கும். ஓகே அந்த ஒரு டம்ப் ஃபைல். ஸோ என்ன பிரச்சனைனா இது இங்கேருந்து வேற ப்ரொடக்ஷன் இப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து நான் இந்த யூஐடி காப்பி பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு சின்ன நெட்வொர்க் கரப்ஷன்ல கூட அது அகைன் ஐ நீட் டு காப்பி ஃப்ரம் தட் ஒரு 2 hours காப்பி ஆகுதுன்னு வச்சுங்களா, 2 hours காப்பி ஆகுதுன்னா ஓகே. ஸோ அந்த நெட்வொர்க் கரப்ஷனால வாட் வில் ஹேப்பன் அகைன் திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து காப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே புரியுதா? ப்ரொடக்ஷன்ல வந்து என்னோட டேட்டா இருக்கு 200 GB டேட்டா, நான் அதை எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு நான் வந்து இங்க ப்ரீ ப்ரோட்லயோ இல்ல டெவலப்மெண்ட்லயோ நான் வந்து இம்போர்ட் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட் எடுக்கிறேன் ஒரே ஃபைலா. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே சி ஃபைல் ஈக்குவல் டு யூசர் டம்ப் லாக் ஈக்குவல் டு லாக் ஓனர் கொடுத்துட்டு நான் எடுத்தேன்னு வச்சுங்களா, இட் வில் டேக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டம்ப்ல எடுத்துரும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் டேக் அரௌண்ட் ஒரு 50 GB இல்ல 60 GB எடுத்துக்கணும்னு வச்சுங்களா, அந்த 150 GB. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அங்கே இமீடியட்டா மூவ் பண்ணாத கம்ப்ரஸ் பண்ணி தான் நான் மூவ் பண்ணுவேன். இத்தனைக்கும் கம்ப்ரஸ் பண்ணி மூவ் பண்ணாலும் இட் வில் டேக் லாட் ஆஃப் சைஸ். ஓகே ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது யூ நீட் டு ஸ்பிளிட் த ஃபைல்ஸ். ரொம்ப முக்கியம், இந்த ஃபைலை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். ஓகே அதுக்கு வாட் யூ ஷுட் டு இஸ் exp. ஓகே இங்க வந்து நான் ஒரு 10 ஃபைல்ஸா நான் என்னால ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ 1 அப்படின்னு கொடுத்துட்டு 1 கமா ஓகே exp user 2.dmp கமா exp user 3.dmp கமா exp user 4.dmp கமா exp user 5.dmp அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு I can give file size. ஒரு டம்போட சைஸ் ஐ கேன் டிஃபைன் ஹியர் ஃபைல் சைஸ் ஈக்குவல் டு ஒரு 5 GB கொடுங்க அப்படின்னு கொடுத்துறோம். ரைட்டா? ஸோ இப்படி கொடுத்து அடிச்சிங்கன்னா இட் வில் டேக். ஓகே இது வந்து டிஃப்ரெண்ட் அதாவது 5 ஃபைல்ல வந்து இருக்கும். இப்போ இந்த நம்ம கிட்ட டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நாட் ஷூர் வெதர் இட் வில் டேக் ஆல் த ஃபைல்ஸ். பட் நீங்க பெரிய என்வரான்மெண்ட்ல கொடுக்கும்போது obviously it will take the file size. ஓகே பட் மேக் ஷூர் லைக் அந்த சைஸ் அதை கவர் பண்ணும். ஓகே இப்போ வந்து நீங்க 150 GB ஆஃப் டம்புக்கு அட்லீஸ்ட் யூ கேன் கிவ் வாட் 5 into 150 30 ஃபைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே புரியுதா அது? ஓகே ஓகே ஸோ ஒன்று தான் எடுத்துக்குது, ஏன்னா சைஸ் கம்மி அதனால அப்படி எடுத்துக்கிச்சு. ஓகே நவ் வேற டவுட் இருக்கு அதுல? இது வந்து என்வரான்மெண்ட்ல ரெகுலரா யூஸ் பண்ற கமாண்ட்ஸ், அதாவது டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மல்டிபிள் வால்யூம் ஆஃப் டேட்டா அதிகமாக இருக்கும்போது நீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க எக்ஸ்போர்ட் எடுப்பீங்க. ஓகே ஓகே நோ இப்போ ஃபைன். இப்போ வந்து இப்போ exp1 எல்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ டேபிள்ஸ் என்கிட்ட ஒரு 50 டேபிள்ஸ் இருக்கு. ஓகே இப்போ 2 டேபிள்னா t1 t2 கொடுத்து எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? இதுல டேபிள்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ற கமாண்ட் வச்சு நீங்க பண்ணிடலாம். இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் அரௌண்ட் 30 டேபிள்ஸ் இல்ல 30 டேபிள்ஸ் இருக்குன்னு எப்படி பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்? இப்போ இதுதான் ஓகே a0 a01 கொடுத்துட்டேன், அழகா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன் கேஸ் இஃப் இட் இஸ் 50 டேபிள்ஸ் எப்படி பண்ணுவீங்க? ஸ்டார் போட்டு நீங்க என்ன பண்ண உட்காந்து டேபிள்ஸ் ஈக்குவல் டு ஓகே டேபிள் 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள் 4 50 டேபிள்ஸ் நீங்க கொடுக்கணும். ரைட்டா? அப்ப இந்த லைன் நமக்கு லைன் கூட ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். t1 t2 பிரச்சனை இல்ல, ஆக்சுவலா டேபிள் நேம்ல ரொம்ப பெருசா இருக்கும். ரைட்டா? அட்லீஸ்ட் ஒரு 30 கேரக்டர்ஸ் 26 கேரக்டர் அது மாதிரி நிறைய இருக்கும். ஓகே ஸோ நம்ம வந்து கம்மா கொடுத்து ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும் அது நம்ம இதில் டைப் அடிக்கிறதுக்கோ இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கோ. ஓகே ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு எனி நேம் ஓகே டாட் பேர் அப்படி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து எல்லா பேராமீட்டர்ஸையும் கொடுப்பேன். என்ன பண்ணுவேன், ஸோ ஓனர் ஈக்குவல் டு டேபிள்ஸ் ஈக்குவல் கொடுத்துக்கலாமே. டேபிள்ஸ் ஈக்குவல் டு அந்த லிஸ்ட் ஆஃப் ஆல் த டேபிள்ஸ் இங்க கொடுக்கணும். ஓகே ஸோ AO1 blah 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 லைனா நீங்க ஜஸ்ட் கமா கொடுத்து போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. ரைட்டா? ஸோ எல்லா டேபிள்ஸும் இந்த ஃபைல காப்பி பண்ணிட்டு ஓகே then all the parameters whatever related parameters are direct equal to y statistics equal to none. Okay very nice. So file equal to okay tables dot tables2 dot par any name sorry dot dmp. Okay log equal to
exp underscore tables 2.log. ஓகே, ஸோ இது மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் ஒரு ஃபைல நான் சேவ் பண்ணிட்டேன். தட் இஸ் table.parன்றது. இப்போ நான் என்ன பண்ணேன், exp ஓகே அண்ட் par ஃபைல் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு தெரியுமா. par ஃபைல் ஈக்குவல் டு abl.par அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேராமீட்டர்ஸ் அதே மாதிரி இங்க லைனா நீங்க எப்படி ரீட் பண்றானோ அதே மாதிரி இந்த ஃபைலை ரீட் பண்ணிட்டு சாரி மிஸ்டேக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது கொடுத்தீங்கன்னா அகைன் ஸ்லாஷஸ் anything. ஓகே, so automatically it will start taking the export. புரியுதா? so more number of tables போது நீங்க இந்த par file பண்றது பெஸ்ட். ஓகே, என்னோட மிஸ்டேக் என்னன்னா இந்த இடத்துல I need to give the table name exp user right. அதான் exp user தான யூசரா. ஓகே, இதே அது கூட கொடுக்கலாம், இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இந்த ஸ்லோ நான் பேசுறது புரியுதா இப்ப இல்ல இன்னும் ஸ்லோவா பேசுறேன்? இல்ல சார் புரியுது இல்ல சார் புரியுது. சரி, ஓகே சார், நான் இப்ப எடுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார், பிராக்டீஸ் பண்ணுங்க. சாரி, புரியுது சார். புரியுது இல்லையா? சரி, நெக்ஸ்ட் யூசர் பஃபர் ஃபைல் பார்த்தாச்சு ரைட்டா. இதை முடிச்சிட்டோம். ஃபுல் ஓனர் டேபிள்ஸும் தெரியும் ரைட். ரெக்கார்ட் லென்த், சி ரெக்கார்ட் லென்த் அப்படின்றது வந்து they consider as பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர் தான் சொல்லுவாங்க. பட் I don't find much performance in this record length. Okay, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். But they expect like performance parameters now வந்து we need to say என்னது direct buffer and record length அப்படின்னு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சொல்றதுக்கு ரைட். பட் I never use this. பட் வேணும்னா அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். ஓகே, இந்த ஆவரேஜ் லென்த் அந்த ரோ இருக்கு இல்லையா, அந்த ஒரு டேபிளோடைய ரோ ஆவரேஜ் லென்த் இன்டூ சம் வேல்யூஸ் இன்டூ 10 இன்டூ 20 அது மாதிரி கொடுக்கலாம் நீங்க. ஓகே, அந்த ஆவரேஜ் லென்த்ல எங்க போய் எடுப்பீங்க? டிவிஎட் டேபிள்ஸ் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாரி, ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் லென்த் ஒன்று இருக்கும் வேல்யூ. ஆவரேஜ் ரோ லென்த். ஓகே, இந்த யூசர் டேபிளில் ஆவரேஜ் ரோ லென்த் ஓகே இன்டூ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் மல்டிப்ளை பை 20 or 30 கொடுக்கலாம். பட் ஜெனரலி யூ ஜஸ்ட் இக்னோர் தட் ரெக்கார்ட் லென்த். கொடுக்கணும் அவசியமே இல்லை. இது வரைக்கும் நான் லைஃப் டைம் கொடுத்ததே கிடையாது நான். ஓகே, ஸோ அது அவசியம் இல்லை. பட் நான் சில இன்டர்வியூல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்ததில் கேட்டிருக்காங்க, சார் ரெக்கார்ட் லென்த் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டரா சொல்றாங்க சார் அப்படின்னு சில பிளாக்ஸ்லயும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டோன்ட் திங்க் so it's a very big performance improvement நான் பார்த்தது கிடையாது. இஃப் யூ ரியலி வாண்ட் டு சே ரெக்கார்ட் லென்த்னு சொல்லலாம், அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா சே லைக் ஆவரேஜ் ரோ லென்த் இன்டூ 10 or 20 எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நீங்க வந்து பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்ல டிஃபைன் பண்ணணும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? செலக்ட் avg underscore என்ன லென்த்தா லென்தனா let me check one second. length sorry from user underscore tables yeah we changed it. So 135 into ஒரு 100 கொடுத்துக்கலாம். ஓகே, 100 இல்ல 20 எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் அட் டைம் ரீட் பண்ணலாம். பட் இங்க கொடுத்த ரெக்கார்ட்ஸ் ரீட் பண்ணாது, டிபெண்ட்ஸ். 30 கொடுத்தீங்கன்னா 135 into 20 records are read பண்ணல, 33 records are read பண்ணலாம். பட் பெட்டர் நீங்க டைரக்ட் கொடுக்கிறது பெஸ்ட். ஓகே, யூ கேன் டிஃபைன் தட்.
ஸோ எப்படி கால்குலேட் பண்ணா இப்படி தான் கால்குலேட் பண்ணும். 135 into you can give 30 into 30 ரெக்கார்ட்ஸ் பத்தி கொடுத்து அந்த வேல்யூ யூ கேன் கிவ் டு டைரக்ட் கிவ் டு தட் ரெக்கார்ட் லென்த் ஈக்குவல் அது கொடுத்தீங்கன்னா போதும். இந்த டவுட் இருக்கா அதெல்லாம்? நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியலையாப்பா? புரிஞ்சுதுல? ஓகே ஃபைன். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் ரெக்கார்ட் லென்த். ஓகே, இங்க் டைப் அதுவும் நான் யூஸ் பண்ண. இன்க்ரிமெண்டல் டைப் வந்து நான் எக்ஸ்போர்ட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்க்ரிமெண்டல் டைப் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ் இன் ஆர்மன், மோஸ்ட் ஆர்மன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் அதை அப்போ சொல்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈக்குவல் டு நன் திஸ் ஆர் ஃபைலும் பார்த்தாச்சு ரைட்டா. கன்ஸ்டன்ட் விடுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் சொல்கிறேன். ரோஸ் லாக் லாகும் பார்த்தாச்சு. ஓகே, டைரக்டும் பார்த்தாச்சு. கிராண்ட்ஸ் கம்ப்ரஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் வந்து கம்ப்ரஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஓகே, இதுவும் ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ நவ. வாட் இஸ் ரோஸ்? ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கீமா ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்போ ப்ரொடக்ஷன் இருக்கு, என்னுடைய டெவலப்மெண்ட் என்வயர்மெண்ட் இருக்கு. சார் எனக்கு வந்து டேட்டா இல்லாம வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஐ வாண்ட் டு டேக் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பண்றேன் ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ரோஸ் ஈக்குவல் டு நோன் கொடுத்தீங்கன்னா இப்போ டேட்டா வராது, வெறும் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் எடுக்கும். ஓகே, ஜெனரலா பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் டேபிள் A0 இவ்வளோ ரெக்கார்ட்ஸ்னு வரும் இல்லையா? இப்போ பாருங்க எதுவுமே வராது, வெறும் அந்த மெட்டா டேட்டா மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணும். புரியுதா? y கொடுத்தேன் சார். டிஃபால்ட் என்னப்பா? இல்ல ரோஸ் ஈக்குவல் டு y கொடுத்தேன் சார். ஆமா, ரோஸ் பை டிஃபால்ட் ரோஸ் ஈக்குவல் டு y தான். ஓகே, எனக்கு ரோஸ் வேண்டாம். சரி பாருங்க, டேபிள் டேட்டா ரோஸ் will not be exported. எனக்கு ரோஸ் வேண்டாம், வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணனும்னா you can use this command ரோஸ் equal to no. by default எடுத்துட்டீங்கன்னா it what you will take ரோஸ் equal to yes. சோ இப்போ ரோஸும் சேர்த்து எக்ஸ்போர்ட் எடுக்கும். புரியுதா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது கம்ப்ரஸ். கம்ப்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் do you know what is PCT free, sorry PCT increase லாம் தெரியுமா? இனிஷியல் நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இந்த இந்த டேபிள் ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பேராமீட்டர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அது ஸோ அது தெரிஞ்சா இது உங்களுக்கு ஈஸியா. வாட் இஸ் கம்ப்ரஸ்? கம்ப்ரஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்தா என்னங்க சார்? தெரியும்? டேட்டா கம்ப்ரஸ். என்னது? டேட்டா பெரிய தப்பு. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, கம்ப்ரஸ் ஈக்குவல் டு ஒய்னா டேட்டா வந்து கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்றது. அதெல்லாம் கிடையாது. ஓகே, I'll explain this now. One second. இப்போ சரி, இது வந்து என்னுடைய டேட்டா ஃபைல். ஐ கேன் see டேட்டா ஃபைல். ஓகே, டேட்டா ஃபைலுக்குள்ள இருக்கிற என்னுடைய பிளாக்ஸ் ரைட்டா. பிசிக்கலா it will be in blocks, right? கிஷோர், நீங்க நம்ம மார்னிங் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்ல, டேபிள் ஸ்பேஸ் 1 டேபிள் ஸ்பேஸ் 2. ஓகே, அது ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைல்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ரெண்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி you can just watch it. ஓகே, நான் டேபிள் ஸ்பேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாத, அது பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுதான் நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஓகே, ஃபைன். இது என்னோட டேட்டா ஃபைல். ஓகே, என்னோட டேட்டா ஃபைல்ல ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க டேபிள் கிரியேட் பண்றீங்க. கிரியேட் டேபிள் T1 whatever as select or something கொடுக்குறீங்க ரைட்டா. அப்ப என்ன பண்ணுவோம்னா இனிஷியலா it will allocate a extent. ஓகே, so initial extent there is nothing but group of block, right? you will extent allocate பண்ணுவோம். ஓகே, சோ அடுத்த எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுவோம், அகைன் இந்த டேட்டா வந்து ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த செக்மெண்ட்ல இருந்து எல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் டேட்டா ஃபில் ஆச்சுன்னு வச்சுங்களா, இன்சர்ட்லாம் பண்றீங்க டேட்டா. சோ அகைன் வாட் will happen, நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் allocate பண்ணுவோம். ஓகே, அதாவது பிளாக் allocate பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் allocate பண்ணி அந்த பிளாக்ஸ் அவன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் வந்து மேபி இங்க யூஸ் பண்ணலாம். டேட்டா அடுத்தது இப்போ வேற ஒரு டேபிள், இப்போ வந்து இது T1 வச்சுங்க. T1ன்ற டேபிளோட எக்ஸ்டெண்ட் இது ரைட்டா, T1.
இது வந்து T1 ரைட்டா. இப்போ நான் வந்து T2ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் அகைன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இதே டேட்டா ஃபைல வேற இடத்துல எக்ஸ்டெண்ட் அலோகேட் பண்ணலாம். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இந்த கான்செப்டும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ T2 ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவன் என்ன பண்றான், லைக் அவனுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் அலோகேட் பண்றோம் ரைட்டா. ஸோ போயிட்டு இங்களுக்கு எக்ஸ்டெண்ட் அலோகேட் பண்றோம். வாட் இஸ் எக்ஸ்டெண்ட்? எக்ஸ்டெண்ட் இஸ் குரூப் ஆஃப் blocks இல்லையா? What is segment? Group of extents. So இப்போ segment T1 is segment, இந்த ரெண்டு எக்ஸ்டெண்ட் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஒரு segment. Okay, it's a link தான் அது. ஓகேவா? So what is group of segments என்ன சொல்வீங்க? Table, sir. Table space. அதான் லாஜிக்கலா நம்ம டிஃபைன் பண்றது. More than one group of table space is a database. அவ்வளவுதான். அதான் வந்து லாஜிக்கலா will say, but physically பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஃபைல் பிளஸ் blocks இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் இப்போ என்னாச்சு, இப்போ இது ஃபில் ஆயிடுச்சு ரைட்டா. அப்போ என்னாச்சு, இப்போ T1 கூட நீங்க டேட்டா ரெக்கார்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ T1 டேட்டா ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் அலோகேட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், ஓகே இங்க போயிட்டு அலோகேட் பண்ண நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டா இது பிளஸ் இதுவா கூட இருக்கலாம். ஓகே, இது கூட அலோகேட் பண்ணலாம், ரெண்டு எக்ஸ்டெண்ட் அலோகேட் பண்ணலாம். ஸோ லைக்வைஸ் யூ ஆர் கிவிங். இதுதான் பேசிக் எக்ஸ்டெண்ட் அலோகேஷனோட கான்செப்ட். இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு டேட்டா பேஸ்ல இந்த ஒரு டேட்டா ஃபைலுக்கு ஸ்பேஸ் இப்படி தான் அலோகேட் பண்ணிட்டே போகும். ஓகே, now நம்ம பாராமீட்டர் பார்த்திருப்பீங்க. ஓகே, இனிஷியல், நெக்ஸ்ட், ஓகே, அதுக்கப்புறம் மின் எக்ஸ்டெண்ட், மேக்ஸ் எக்ஸ்டெண்ட்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பாருங்க, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதை ஷேர் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகே, ஸோ மேக்ஸ் எக்ஸ்டென்ஸ்லாம் இருக்கும் ரைட்டா. அதில் பார்த்தீங்கன்னா பிசிடி இன்க்ரீஸ்னு கூட இருக்கு. ஓகே, பிசிடி இன்க்ரீஸ் நான் வந்து ஸ்பேஸ் பேராமீட்டர் சொன்னேன். சாரி, இட்ஸ் ஸ்டோரேஜ் பேராமீட்டர். அது நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிஷோர். ஓகே, கார்த்திக் இப்போ நேத்து என்ன பண்ணுவோம், லைக் நான் வந்து பிசிடி இன்க்ரீஸ் வந்து நான் ஸ்பேஸ் பேராமீட்டர் சொல்லிட்டேன். இட்ஸ் நாட் ஸ்பேஸ் பேராமீட்டர், இட்ஸ் ஸ்டோரேஜ் பேராமீட்டர். ஓகேவா? ஓகே, தப்பா சொல்லிட்டேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் தம் டுமாரோ. ஓகே, இந்த பிசிடி இன்க்ரீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அலோகேஷன் தான் அது இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அலோகேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இனிஷியல் 1M அப்படின்னு கொடுப்பாங்க. கிரியேட் டேபிள் கொடுக்கும்போது ஒரு சைஸ் கொடுப்போம், இனிஷியல் 1M. ஓகே, அடுத்தது அகைன் நெக்ஸ்ட் 1M. ஜெனரலா இப்படி தான் கொடுப்போம் நம்ம. ஓகே, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1M அலோகேட், இதான் 1MB அலோகேட் ஆயிடுச்சு, டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது செகண்ட், இது 2, இது செகண்ட், தட் இஸ் நெக்ஸ்ட், இதுவும் அலோகேட் ஆயிடுச்சு. தேர்ட் வந்து சேம் சைஸ் வராது. எப்படின்னா இந்த பிசிடி இன்க்ரீஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் தேர்ட் எக்ஸ்டெண்ட் அலோகேட் பண்ணுவோம். வாட் இஸ் எக்ஸ்டெண்ட்? குரூப் ஆஃப் பிளாக்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரா தட் இஸ் PCT increase ஓட parameter value வந்து 50. Okay. Hello. Default வந்து 50. So can you hear me, sir? Yeah, I can. Doubt இருக்கா? Okay. இப்போ இது இனிஷியல், இது நெக்ஸ்ட். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் எப்படி அலோகேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ there is size. ஓகே, நெக்ஸ்ட் சைஸ் வந்து equal to previous extent plus 50% of, அதாவது இந்த PCT increase the value of previous extent. ஓகே, ஸோ அப்போ என்ன இருக்கும், 1M கொடுத்தோம் அப்படின்னா previous extent. Okay, so அப்ப நான் இது வந்து 1M சைஸ் கொடுத்திருக்கோம். இது 1M. ஓகே, இதுவும் 1M. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் சைஸ் என்ன இருக்கும்? 1.5. So 1M plus 50% of 1M னா 0.5M. So 1.5M வரும் ரைட்டா? Yeah, right. கொஞ்சம் அப்படியே சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி. ஓகே, அடுத்தது இது 1.5M வரும் ரைட்டா? சோ நெக்ஸ்ட் வந்து 2.25M வருமா? 1.5 50% எவ்வளவு? 0.75 ரைட்டா? சோ 2.25 அது மாதிரி வரும் ரைட்டா? சோ வாட் ஹேப்பன்ஸ், அது பாட்டு இப்படி சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். எக்ஸ்டெண்ட் அலோகேஷன், சாரி எக்ஸ்டென்ஸ் அலோகேஷன் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும் அப்படி ரைட்டா? அதுக்கப்புறம் again it will increase like this, again it will increase like this.
அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இன்சர்ட் பண்ண டேட்டா போட்டு க்ரோ ஆகிட்டே போகும். ரைட்டா? சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா இதோட சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 GB வரைக்கும் வந்துடும். இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இட் வில் கம் 1.5 M சொல்லி வால்யூம் ஆஃப் டேட்டா ஏற. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1 GB இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, 1 GB க்ரோ ஆயிடுச்சு. இப்போ இதுவும் ஃபில் ஆயிடுச்சு. டேட்டா ஃபில் ஆகுது அந்த மாதிரி வரும். ரைட்டா? இந்த டேட்டா எல்லாம் ஃபில் ஆகிட்டே வருது. ரைட்டா? இதெல்லாம் ஃபில் ஆகிட்டே இருக்கு. இது ஃபில் ஆயிடுச்சு. ரைட்டா? டேட்டா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸ்டெண்ட் எவ்வளவு அலோகேட் ஆகும்ன்றீங்க? நான் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண போறேன். அப்ப அடுத்த எக்ஸ்டெண்ட் எவ்வளவு அலோகேட் ஆகும்? 1.5 GB ஒரு ரெக்கார்டுக்காக. ஸோ 1 GB கூட ஓகே தான். இப்போ 100 GB வால்யூம் டேட்டா அதிகமா 10 GB வச்சுங்களேன். அகைன் 15 GB ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பேஸ் இருக்காது அந்த டைம்ல. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்ளம் தட் இஸ் இந்த எக்ஸ்டென்ஸ் growth இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை முன்னாடியில வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we need to give அந்த compress equal to y பாராமீட்டர்ல எக்ஸ்போர்ட்ல we give compress equal to y. அவன் என்ன பண்ணுவானா இந்த எல்லா எக்ஸ்டென்ட்டையும் ஓகே compress that is எடுத்து சிங்கிள் எக்ஸ்டென்ட்டா போடுவான். தட் இஸ் இனிஷியல்ல போட்டுருவான். அகைன் தட் இஸ் ரீஆர்க் பண்ணும்போது ஓகே compress equal to y ன்னு கொடுத்து எடுத்தீங்கன்னா it compresses all the compression டேட்டா கம்ப்ரஷன் கிடையாது. it puts all the extents into single extent. ஒரே எக்ஸ்டென்ட்டா அலோகேட் பண்ணுவோம். அகைன் it will start from beginning. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 1G இருக்கு. ஓகே, எல்லாம் ஆட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 5G ஒரு 5G வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளா. ஓகே, அவன் என்ன பண்ணா டேபிள் புதுசா கிரியேட் பண்ணி பெருசா ஒரு 5G ல ஃபுல் டேட்டா உள்ள போட்டுட்டு அகைன் டு ஸ்டார்ட் ஃப்ரம் நெக்ஸ்டோட சைஸ் என்ன 1M. புரியுதா? பை இது பாத்தீங்கன்னா இனிஷியல் வந்து 1M கொடுப்போம், டிஃபைன் பண்ணுவோம் 1M. நெக்ஸ்ட் வந்து 1M கொடுத்துருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பிசிடி இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் தி எக்ஸ்டென்ஸ்ல இன்க்ரீஸ் ஆக டேட்டா உள்ள க்ரோ ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ க்ரோ ஆகி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த growth தட் இஸ் இப்போ 10 GB இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றதுக்கு ஐ நீட் டு ஆட் 15 GB. ஓகே, இதெல்லாம் வந்து டிடிஎஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூ நீட் டு டு ஏ எக்ஸ்போர்ட். தட் இஸ் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி இனிஷியல் எக்ஸ்டென்ட்ல போட்டுருவோம். போட்டுட்டு அகைன் இனிஷியல் அகைன் இட் வில் ஸ்டார்ட். ஓகே, இது வந்து என்னது 1M அகைன் 1.5M சாரி அகைன் 1.5M அதுக்கப்புறம் 2.25M. ஸோ அது போயிட்டே இருக்கும் growth அகைன். ரைட்டா? ஸோ புரியுதா? கம்ப்ரஸ் ஈக்குவல் டு y கொடுத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், இட் கம்ப்ரஸ் ஆல் தி எக்ஸ்டென்ட்ஸ் அண்ட் புட்ஸ் இன் தி சிங்கிள் எக்ஸ்டென்ட். அவ்வளவுதான். புரியுதா? ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்கா அதுல? நோ சார். அதுதான் கம்ப்ரஸ் ஈக்குவல் டு y என்ற பாராமீட்டர். ஓகே, கம்ப்ரஸ் ஈக்குவல் டு y ன்னா ஜஸ்ட் ஜிப் பண்ணு மட்டும் சொல்றாதீங்க. ஓகே, தட் இஸ் டேட்டா கம்ப்ரஷன் மட்டும் சொல்லக்கூடாது. It compress multiple extents into single extents. That's the answer. Okay. See, அவனே போட்டுருக்கான் பாருங்க, import into one extent. Okay. சரி, leave it. இதெல்லாம் அப்புறம் பார்த்தோம். Consistent equal to y. Okay. So what is the use of consistent equal to y? என்ன பண்ணும்? ரெண்டு இருக்கு, கன்சிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டன்ட். ரெண்டுமே முக்கியமான என்னது क्वेश्चन. ரைட்டா? ரீட் பண்ணுவோம். என்னமா ரீட் பண்ணுமா சார்? ரீட் பண்ணுமா? இல்ல ரீட் பண்ணுமான்னு கேக்குறேன். கன்சிஸ்டன்ட் இல்ல கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு y அப்படின்னா இட் வில் டேக் ஒன் SCM. ஓகே, அதாவது அந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னோட டேபிள் இருக்கு. ரைட்? இது என்னோட டேபிள் T1. ஓகே, இது வந்து டேபிள் T2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே, எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு y கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து நிறைய டேபிள்ஸ் இருக்கு. அதுல பர்டிகுலர் இந்த டேபிள் வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் எக்ஸ்போர்ட் எடுப்பேன். ஒன்னு தான் எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு இருப்பான். ரைட்? எஸ் சார். ஒரு நீங்க பாக்கும்போது இங்க பார்க்கலாம் நீங்க. சோ ஒரு டேபிள் தான் எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா? you can see it here. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் A எடுக்கறோம், அப்புறம் A1 எடுக்கறோம், அந்த மாதிரி லைன் எடுத்துக்கிட்டே இருக்கான். ரைட்டா? சோ என்கிட்ட ஒரு 300 டேபிள்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, சோ எடுத்துட்டு இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், எனக்கு வந்து இப்போ கன்சிஸ்டன்ட் y கொடுத்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த டைம்ல அந்த டேபிளோட ஸ்டேட்டஸ் என்னவோ அந்த டேட்டா மட்டும் தான் எடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க EXP ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டேட்டா சேஞ்ச் இருந்தா யூ நாட் கன்சிடர். நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இதோட டேட்டா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், நான் எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட டேட்டா T1ல டேட்டா வந்து 10 இருக்கு. ஓகே,
எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த டைம்ல யாரோ என்ன பண்றாங்க, இந்த 10 வந்து எல்லாமே 20 மாத்துறாங்க. ஓகே, ஸோ இந்த 10 வந்து 20 மாத்துறாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும்னா எனக்கு இங்க 20 இருக்கும். ரைட்டா, 20 20 20 20 20 20 20. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரணும்? 10 தான் வரும். அதாவது நான் கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் y கொடுத்திருந்தா. ஓகே, சோ ஏன்னா அப்ப அந்த 10 எங்க இருந்து படுக்கும்? இப்போ நீங்க அப்டேட் பண்ணி கமிட் அடிச்சிட்டீங்க, T1 வந்து அப்டேட் பண்ணி கமிட் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ வந்து எங்க இருந்து இருக்கும் அந்த 10? ஆர்கிடெக்சர் இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க, 10 ஆல்ரெடி உள்ள டேட்டாவை அப்டேட் பண்ணிருக்கீங்க, 20 மாத்திருக்கீங்க. அப்ப அந்த ஓல்டு வேல்யூ எங்க இருக்கும்? எனிவன் ஆர்கியூல. ஓகே, வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் டு ஓல்ட் எரர்? யாருக்கா தெரியுமா? ஸோ ஓல்டு வேல்யூ எல்லாமே ஒரு சர்க்குலர் பஃபர். என்ன தெரியுமா அது? என்னப்பா இதுக்கு மேல க்ளூ கொடுத்துட்டேன், இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாட் இஸ் சர்க்குலர் பஃபர்? சரி, ஒரு டேபிள் ஸ்பேஸ் போய் ஸ்டோர். என்ன டேபிள் ஸ்பேஸ் அது? ஓகே, சோ இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அன்டு டேபிள் ஸ்பேஸ். அதாவது அன்டு பஃபர்ல போய் இருக்கும். தட் இஸ் ரோல் பேக் செக்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுல போய் ஸ்டோர் இருக்கும். இந்த ஓல்டு வேல்யூ வந்து இதுல இருக்கும், நியூ வேல்யூல இங்க இருக்கும். நீ கன்சிஸ்டன்ட் y கொடுக்கும்போது அந்த டைம்ல எஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு இதை சர்ச் பண்ணி இந்த டேட்டாவை எடுத்துட்டு வரோம். அதான் வந்து கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு y உடைய ஜாப். புரியுதா? கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு y கொடுத்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன அந்த டேட்டா அந்த டேபிள் என்ன வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ சர்ச் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வரோம். இன் கேஸ் அந்த வேல்யூ கிடைக்கல, இது ஓவர் ரைட் ஆயிடுச்சு அப்படின்னா, தட் இஸ் ஸ்னாப்ஷாட் டு ஓல்ட் எரர் வந்ததுனால், ஐ மீன் வாட் இஸ் இதெல்லாம் ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூ வில் கெட் தி ஸ்னாப்ஷாட் டு ஓல்ட் எரர் வரும். உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் டு ஓல்ட் எரர் என்னன்னு புரிஞ்சுதுன்னா, ஓகே, யூ வில் நோ திஸ். புரியுதா? ஓகே, I suggest you to attend morning batch, architecture batch join பண்ணுங்க. இந்த இன்னொரு கான்செப்ட் இன்னும் எடுக்கல. ஓகே, சோ ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ண ஜாயின் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீ இந்த லிங்க்லாம் ஐ மீன் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுப்பா, அவங்க அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டேன்னா. ஓகே, இதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாதுமா. ஆர்கிடெக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆக்சுவலா. ஓகே, சோ கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு yன்றது இதுக்காக தான் யூஸ் பண்றது. ஓகே, வாட் இஸ் ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டன்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் லைக் கன்சிஸ்டன்ட் தான். பட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see இப்போ the start of the exportல என்ன SN நம்பரோ அதை எடுப்பான் கன்சிஸ்டன்ட் y கொடுத்தீங்கன்னா. இப்போ ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டன்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டார்ட் இப்போ ஏவோ எடுக்கிறீங்க, ஏவோக்கு அப்புறம் இப்போ வந்து A01 இருக்கு பாத்தீங்களா, A01 எடுக்கும்போது என்ன கன்சிஸ்டன்ட் இருக்கோ அந்த டைம் தான் எடுப்பான். புரியுதா? சரி, இப்போ வந்து நீங்க எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கன்சிஸ்டன்ட் y கொடுத்தீங்கன்னா அந்த எஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டைம் இருக்கோ அந்த டைம்ல என்ன டேட்டாபேஸ்ல சேஞ்ச் இருக்கோ அது மட்டும் தான் எக்ஸ்போர்ட் எடுப்பான். ஓகே, பட் ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல இருக்கோ அப்ப எடுப்போம். சோ வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும், ஒரு எஸ்என் இருக்கும், இதுக்கு அடுத்த எஸ்என் இருக்கும். சோ அந்த டைம்ல. புரியுதா? ஓகே, அதுல சார் புரியலன்னா கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன். புரியுதுல்ல? புரியுது. கிரேட். ஓகே, சோ தான். ஓகே, ஃபைன். அதான் கன்சிஸ்டன்ட், சாரி, அதான் வந்து கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு y. ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டன்ட் அதுதான். ரைட்டா? see transaction set to read only during object. கண்டிப்பா வந்து இந்த ஆப்ஷன் சொல்லணும். இப்ப கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு y கொடுத்தா என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் y கொடுத்தா என்ன ஆகும் கேட்டா, இட்
takes, that is set transaction read only அப்படின்னு செட் பண்ணிட்டு தான் it will start. அது கண்டிப்பா நீங்க இன்டர்வியூல சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, இன்டர்னல் it will set like this, set transaction read only. ஸோ இந்த ரீட் ஒன்லி கொடுத்தா மட்டும்தான் ஐ மீன் அதை இன்டர்னலாக அதுதான் செட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ தட் உங்கள் டிரான்சாக்ஷன் எது வந்து ஓவர் ரைட் ஆகுது, இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த அண்டு செக்மெண்ட். பட் ஸ்டில் மேலே ஏதோ ஓவர் ரைட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் யூ வில் நாட் கெட் தட் ரியல் வேல்யூ. ஓகே, அப்போதான் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் டூல் எரர் வரும். ஓகே, அப்போ எரர் ஆகிட்டு வெளியே வந்துடும். தென் அகைன் யூ நீட் டு ஸ்டார்ட் த எக்ஸ்போர்ட் அகைன். ஓகே, ஸ்னாப்ஷாட் டூல் எரர் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா இது ஒன்றுமே இல்லை, இது ஈஸி தான். ரைட்டா? ஸோ கன்சிஸ்டன்ட் வைக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கான்செப்ட் சொல்லி ஆகணும். சரி, Oracle internally sets set transaction read only and then start taking the export. So it depends on the SCN. The initial SCN என்ன இருக்கோ அந்த அதுக்கு ரிலேட்டடா எல்லா டேட்டாவும் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதுதான் எடுப்போம் டோட்டலா இதை எக்ஸ்போர்ட்ல. ஆப்ஜெக்ட் SCN ஆப்ஜெக்ட் டச் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ரீட் பண்ணும்போது என்ன SCN இருக்கோ அந்த SCN அந்த இண்டிவிஜுவலா இருக்கும். இது ஹோல் ஃபுல் அது செட் டிரான்சாக்ஷன் ரீட் ஒன்ல ஃபுல் ஸ்கீமாக போடுவோம் நீ எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது. அது வந்து ஆப்ஜெக்ட் வைஸா கொடுப்போம், அவ்வளவுதான். ரெண்டுமே சிம்பிள். டவுட் இருக்கா அதுல? நீங்க நினைக்கிறத பார்த்தா லைக் என்னது ஸ்டில் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியா? சார் புரியுதா இல்லையா? ஸோ புரியலன்னா கேளுங்க. ஓகே, நாளைக்கு கூட கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா. நெக்ஸ்ட் ஃபீட்பேக். ஃபீட்பேக்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ரெக்கார்டுக்கும் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகே, என்னோட ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு லைக் வந்து எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், ஒரு இப்போ வந்து 68,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து 1000 ரெக்கார்ட்ஸுக்கு வந்து இல்லை 10,000 ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, 10,000 ரெக்கார்ட்ஸுக்கு ஒரு டாட் விடுவோம். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா போட்டு வரும். ஓகே, சி பாத்தீங்களா 1 2 3 4 5 ஸோ 60,000 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சா? 68லேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு 10,000 ரெக்கார்டுக்கு ஒரு டாட் தெரியும். என்னோட எக்ஸ்போர்ட் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீட்பேக் ஈக்குவல் டு எஸ்ல போட்டு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபீட்பேக் ஈக்குவல் டு அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து 1000 கொடுத்தோன்னு வச்சுங்களா, ஸோ எவ்ரி 1000க்கு டாட் வரும். எவ்ரி 1000 ரெக்கார்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டாட்ஸ் வரும். புரியுதா? அதான் வந்து ஃபீட்பேக். ஓகே, ஸோ ஃபைல் சைஸ் பார்த்தோம். ஓகே, ஃபிளாஷ்பேக் SCN ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் நான் கொஞ்சம் லேட்டர் நாளைக்கு எடுக்கிறேன் நான். ஓகே, இதுவும் வந்து கன்சிஸ்டன்ட்டுக்காக யூஸ் பண்ற ஒரு பேராமீட்டர் தான் ஃபிளாஷ்பேக் SCN அண்ட் டைம் SCN. வீடியோ டேட்டாபேஸ்ல இருந்து நீங்க எடுப்பீங்க இந்த ஃபிளாஷ்பேக் SCN எடுத்து ஃபிளாஷ்பேக் SCN கூட அந்த SCN கொடுத்தீங்கன்னா அந்த SCNக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் தி எக்ஸ்போர்ட். அதே மாதிரி டைமும் நீங்க கொடுக்கலாம். எனக்கு இந்த டைம் வரைக்கும் நீங்க எக்ஸ்போர்ட் எடுங்கன்னு சொல்லலாம். இல்லை எக்ஸ்பிளைன் லேட்டர். ஓகே, ரொம்ப முக்கியம் வந்து கொரி பேராமீட்டர். ஓகே, வாட் இஸ் கொரி? கொரி பேராமீட்டர் வந்து ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்போர்ட் இப்போ EMPக்கு வந்து இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யூ கேன் கிவ் தட். கொரின்றது இட் டேக்ஸ் ஒன்லி சப்செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கும். ஓகே, இப்போ ஒரு டேபிள் இருக்கு, டேபிள்ல ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் எடுக்கணும்னு யூ கேன் யூஸ் தி கொரி பேராமீட்டர். ஓகே, நான் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா I need to take some let me see this system. Okay, so tables நான் எடுத்துறேன், டைரக்ட் எடுக்கிறேன். ஓகே, tables equal to AO and equal to I think you need to go like this where owner there is a syntax நான் செக் பண்ணிக்கிறேன். Sorry, parameter exp I want to take table where
object underscore id. So greater than, well, don't think. Select soft Mio. Connect. User slash right down. Select underscore id. Okay, I'll give this for example. Let's see. Exit. Tables equal to AO and query equal to where object underscore id equal to paste. Let me check this one. Something to do like this, I forgot. Okay, let's check. Seven three. Some syntax issue. Okay. See, and the syntax மட்டும் நீங்க நெட்ல பாத்தீங்க. இதான் ஸ்லாஷ் அது டேட்டா பம்புக்கு எதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. We'll fix this first. Okay, export இங்க பாருங்க. So I'm giving equal to கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி you need to give greater than. Oops. Yeah. வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா, லைக் வந்து கொடுக்க மாட்டேன். இல்லை நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த சின்டாக்ஸை மாற்றி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ கொரிக்கு இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட்ஸ் இது மாதிரி கொடுக்கணும். ரைட்டா, நாளைக்கு நான் அந்த ஃபுல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். என்னன்றதை செக் பண்ணிட்டேன். சரி, கொரி புரியுதுல்ல? செட் ஆஃப் டேட்டா எடுக்கிறதுக்காக தான் வில் பி யூசிங் திஸ் கொரி பேராமீட்டர். ஓகே, இப்போ இது மூணுமே வந்து ஓகே ரெசிமபிள் நேம் அண்ட் ரெசிமபிள் டைம் அவுட். இது எதுக்காகனா ஓகே இது வந்து ஓகே இப்போ என்னுடைய டேபிள் ஸ்பேஸ்ல வந்து டேபிள் ஸ்பேஸ் சைஸ் என்ன, செலக்ட் table space underscore name, comma, file underscore name, comma, by 1, 2, 3, 4, right?
data from DBA data files. இப்போ என்ன பண்றேன், இப்போ என்னோட யூசர் டேட்டா பார்த்தா 100 MB தான் இருக்கு. ஓகே ரைட். இப்போ நான் ஒரு வேல்யூ அகைன் இன்சர்ட் பண்ண போறேன். இதுல exp user 1 second. நான் வந்து இப்போ என்னோட ரெண்டு டேபிள் இருக்குது ரைட்டா, select star from or select star from tab. பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் இருக்கு, A1 A01. இப்போ நான் வேல்யூ இன்சர்ட் பண்றேன் ரைட்டா, இன்சர்ட் இன்டு நான் இன்னும் மல்டிபிள் நிறைய டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு அனேபிள் டெக்ஸ்ட் வரைக்கும் எடுக்க போறேன். இப்போ select star from ரைட். சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் எடுக்க போறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து என்னுடைய இதுக்கு மேலே வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு டேட்டா வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, எனேபிள் டு எக்ஸ்டெண்ட் சைஸ் வந்துட்டான். இப்போ நான் என்ன பண்றேன், எஸ் கண்ட்ரோல் டி. இதுக்கும் தெரியுமா அது டெய்ல் ஹைஃபன் எஃப்ன்றது? அது லாஸ்ட்ல இருந்து எடுக்கிறேன். எஸ், இந்த டெய்ல் ஹைஃபன் எஃப் வந்து இட் வில் வெயிட் ஃபார் சம்திங். இந்த இப்போ வந்து இப்போ alert.log ன்னு கொடுத்திருக்கேன். ஓகே, இட் வில் ஜஸ்ட் வெயிட் டு ரீட் தட் ஃபைல். இது டேட்டா வந்துகிட்டே இருந்தா இட் ஜஸ்ட் ரீட் அண்ட் ஷோ டிஸ்ப்ளே இட். ஓகே, இப்போ வந்து எதுவுமே இல்லை அந்த இதுல இப்போ அந்த அலர்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா alert.logல இதுதான் லாஸ்ட் நம்ம எரர் வந்திருக்கு. ஓகே, தட் இஸ் யூசர் டேட்டால இந்த எரர் தான். ஓகே, அனேபிள் டெக்ஸ்ட் எரர் வந்தது இல்லையா, அந்த எரர் தான் இப்போ காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் பண்ணும்போது இப்போ வெயிட் எக்ஸ்போர்ட்டே எடுக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட்ல இந்த எக்ஸ்போர்ட்ல ஓகே சேம் நான் அந்த ஏஓ டேபிள நான் பேக்கப் எடுக்க போறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் அகைன் இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுங்களா, யூ வில் கெட் த ஸ்னாப்ஷாட். ஐ மீன் அந்த எரர் வரும். ஓகே, என்னது ஸ்பேஸ் இஸ் நாட் தேர்னு எரர் வரும். ஓகே, நான் வந்து இம்போர்ட் பண்றேன், பட் அந்த டேபிள்ல அப்பன் பண்ண போறேன் டேட்டாவை. அப்பன் பண்றதுக்கு என்ன கமெண்ட் இம்போர்ட்ல? சார் இப்போ டேபிள் டேட்டா இருக்கு, நான் இன்னொரு டேட்டா இன்னும் அப்பன் பண்ணணும். அந்த டேட்டா அதுக்கு என்ன கமெண்ட்? இம்போர்ட்ல ஒரே டேபிள் தான் இருக்கு, ஃபுல்லி கூட கொடுக்கல, ஏன்னா சிங்கிள் டேபிள் தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இக்னோர் ஈக்குவல் டு y கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ இக்னோர் ஈக்குவல் டு y கொடுக்குறேன். என்ன சொல்றான், unable to extend error. There's same space இல்ல error வரும், ஏன்னா நான் double the space ஆட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, again I got same error. ஓகே, இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் எடுத்துட்டீங்க, இம்போர்ட் பண்ணும்போது some millions of கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த எரருக்காக என்னால வந்து நான் திருப்பியும் ரீஇம்போர்ட்லாம் பண்ண முடியாது. யூ காட் இட் ரைட். இப்போ ஒரு ஸ்கீமா ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க, இப்போ ப்ரொடக்ஷன்ல இருந்து டெஸ்ட்டுக்கு எடுக்கிறீங்க, கிட்டத்தட்ட அது 4 hours எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இம்போர்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours 6 hours ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ 5 hours அப்புறம் இந்த இஷ்யூ வருது, தட் இஸ் ஸ்பேஸ் இஷ்யூ. அதனால இம்போர்ட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணும், ஸ்பேஸ் மானிட்டர் பண்ணணும். என்னென்ன ஸ்பேஸ் மானிட்டர் பண்ணணும், இண்டெக்ஸ் ஸ்பேஸ், உங்களோட டேட்டாபேஸ் ஸ்பேஸ், அண்டு ஸ்பேஸ், மூணுமே நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஆர்கியூ லாக் இது நாலுமே நீங்க செக் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே, யூசருடைய டேபிள் ஸ்பேஸ், ஓகே, கமா இண்டெக்ஸ் உடைய டேபிள் ஸ்பேஸ், டேட்டாவுடைய டேபிள் ஸ்பேஸ், எந்த டேபிள் ஸ்பேஸ்ல டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கோ அந்த டேட்டா, அப்புறம் இண்டெக்ஸ் உடைய டேபிள் ஸ்பேஸ், ஓகே, அப்புறம் அண்டு டேபிள் ஸ்பேஸ். ஓகே, அது இல்லாம ஆர்கியூ லாக். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க மானிட்டர் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும் மட்டும். சரி, சடனா வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகி டப்புனு எரர் வந்து வச்சுங்களா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு யூ கேன் மேக் ரெஸ்யூமபிள் பேராமீட்டர் ஒரு செட் பண்ணலாம் நீங்க. ரைட்டா? ஸோ நான் என்ன பண்றேன், இம்போர்ட் பண்ணும்போது ரெஸ்யூமபிள் மொத்தம் 3 பேராமீட்டர் இருக்குது. ரைட்டா? இங்க பாத்தீங்கன்னா
இது நம்ம யூஸ் பண்றதில்ல, பட் ஐம் டெல்லிங் ஹவு டு டு தட். ரெஸ்யூமபிள் நேம் அண்ட் ரெஸ்யூமபிள் டைம் அவுட். ரெஸ்யூமபிள் நேம் ஒன்று கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ ரெஸ்யூமபிள் நேம் ஈக்குவல் டு ஸோ என்னது IMP டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்டா? அதே மாதிரி IMP டெஸ்ட். இன்னொன்று வந்து ரெஸ்யூமபிள் டைம் அவுட். இது வந்து எவ்வளவு ஹவர்ஸ் யூ கேன் ஹேங். அதாவது இப்போ இமீடியட்டா இப்போ ஸ்பேஸ் இல்லைன்னா இமீடியட்டா உங்களுக்கு எரர் காமிச்சேன் இல்லையா? இல்லை எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீ எரர் காமிக்கலாம், இல்லை 1 hour கழிச்சு சொல்லணும், யூ கேன் கிவ். ஓகே, 3600 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ 1 hour எவ்வளவு செகண்ட்ஸ்? 1 hour செகண்ட்ஸ் 3600 செகண்ட்ஸ் வரும், ரைட்டா? இது 1 hour நீ ஹேங் பண்ணலான்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ரெஸ்யூமபிள் டைம் அவுட் கொடுத்துட்டு ரெஸ்யூமபிள் ஈக்குவல் டு ட்ரூ, ரெஸ்யூமபிள் ஈக்குவல் டு எஸ் இது கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இட் வில் வெயிட். இப்போ நமக்கு இம்போர்ட் பண்ணும்போது இமீடியட்டா எரர் வந்தா பார்த்தீங்களா? இப்போ வரல, ஆனால் உங்க அலர்ட்ல அகலாம் என்ட்ரி வந்துட்டு இருக்கும், எரர் வந்துட்டு இருக்கும். ஸோ சொல்றேன் பாருங்க. சரி, நம்ம ஜென்ரலாக வந்து எவ்ரி 5 minutes இல்லை எவ்ரி 10 minutes வந்து நம்ம அலர்ட்ல செக் பண்ணிட்டே இருக்கும் ஒரு கிரான் ஜாப், ரைட்டா? என்வரான்மெண்ட்ல. அப்ப என்ன பண்ணுவோம், டக்குன்னு இந்த ஓஆர் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சதுக்கு நீங்க பார்க்கணும் அலர்ட்ல என்ன பிரச்சனை. IMP டெஸ்ட் வந்து வாஸ் சஸ்பெண்டட் டியூ டு திஸ் இஷ்யூ. ஓகே, உடனே நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு ஓகே என்ன பண்ணணும் சார்? இப்போ வந்து ஸ்பேஸ் இப்போ வந்து எதுக்காக வெயிட் பண்றோம்? ஸ்பேஸ் இல்லைன்னு தான் வெயிட் பண்றோம், ரைட்டா? எஸ் சார். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நீங்க ஸ்பேஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 100 MB தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், நீங்க ஒன்று ஃபைல் இப்படி கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஃபைல் நினைக்கிறேன். ஓகே, எப்படி ஃபைலோட இந்த ஃபைல் எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? அல்டர் டேட்டாபேஸ் டேட்டா ஃபைல் 5 அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத் கூட கொடுக்கலாம், ஃபுல் பாத் கூட நீங்க கொடுக்க முடியும், ரைட்டா? ஸோ 5 சைஸ் சரி ஒரு 500 MB தராங்க, இல்லை 300 MB கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்த உடனே இங்கே போய் பாருங்க, இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஹியர் செக் திஸ் வாஸ் ரெஸ்யூம்டு, பார்த்தீங்களா? அகைன் அந்த இம்போர்ட் வந்து ரெஸ்யூம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லாக் ஃபில் என்ட்ரி போட்டால் வந்துகிட்டே இருக்கு, ரைட்டா? ஸோ முடிஞ்சிருச்சு. டவுட் இருக்கா? புரியுதா ரெஸ்யூமபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? புரியுது. அதே மாதிரி உங்க பேராமீட்டர் உங்க டேட்டாபேஸ்லயே வந்து ரெஸ்யூமபிள் பேராமீட்டர் அதை செட் பண்ணாலே போதும். ரெஸ்யூமபிள் டைம் அவுட் இருக்கு இல்லையா? இது நீங்க வந்து ஆக்சுவலா 8 hours கொடுத்துருப்பாங்க. நீங்க 8 hours கொடுத்தீங்கன்னா 8 hours வரைக்கும் டேட்டாபேஸ் ஃபுல்லா ஹேங் பண்ண வைப்போம் அந்த கொரிய. அதுக்குள்ள உங்க அலர்ட் லாக் போய் அலர்ட் லாக் எரர் வந்து நீங்க அதை பார்த்துட்டு ஜஸ்ட் யூ கேன் இன்க்ரீஸ் தி சைஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெஸ்யூம். புரியுதா? ஓகே சார். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பண்ணும்போது சொல்லி தரேன். ஓகே, இதுக்கு டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு ஸ்டாப் திஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொரி நான் செக் பண்ணி வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்றேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு மோஸ்ட்லி 1.5 hours தான் கிளாஸ் இருக்கும் எப்போதுமே. ஓகே ஓகே சார். Wait, I'll stop recording.